உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மொழிக்கு துணை முருகாவன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையன் பன்னிரு தோனும் பயந்தந்தி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மகிரமேன்னு சொல்லியிருப்பார். கந்தர் அலங்காரத்துலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தமே என்னன்னா, முருகான்னு சொன்னா முன்பு செய்த பாவங்களை கூட போயிடுமா, ஊழ்வினை கூட. தவம் செய்கிறவங்க, ரொம்ப மந்திரம் சொல்றவங்க, நீங்க ரொம்ப தியானத்துல இருக்கவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க. எல்லா லேடிஸ்க்குமே எல்லா ஜென்ஸுக்குமே நீங்க சாமின்னு போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்பதான் கோவம். ஏன்னா அவங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு அந்த உஷ்ணம் வந்துடும். அதனாலதான் முனிவர்கள் ரிஷிகள்லாம் டப்புன்னு கோவம் போட்டு சாம விட்டுருவாங்க. அவங்க நல்லது சொன்னாலும் நடக்கும், கெட்ட சொன்னாலும் நடக்கும். நீங்க வேல்மாறல் படிச்சுட்டு ஒருத்தனை சபிச்சிங்கன்னா கண்டிப்பா அவன் அந்த பழிக்கு ஆளாகுவான். வேல்மாறலுக்கு மேல ஒரு சீனியர் ஒன்று, ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சுப்ரீம் பவர் ஒன்று முருகர் கொடுத்துருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்புகழ். என்னன்னு கேட்டேன், என் குடும்பத்தில் 3 பேர் கேன்சர், என் அக்கா 2 பேர் கேன்சர், எங்கள் அப்பா கேன்சர், எனக்கு மட்டும் கேன்சர் வரல. ஏன் சமீபத்தில் பணம் எதனா லாஸ் ஆச்சான்னு கேட்டேன். ஆமாம், 10 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து ஏமாத்துறேன். இவ்வளோதான். உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கிறதுனால தான் அந்த இழப்பு பணத்தோட போச்சு. ஒரு அம்மா 7 வயசு குழந்தைங்க ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறேன்றாங்க. எதுவுமே கேட்கல. அவங்க வீட்டுக்காரை பற்றி கூட நான் கேட்கல. அம்மா உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சாருன்னு அவங்க ஒரு தொழில் சொன்னாங்க. அவர் செஞ்சதுக்கு அவருக்கு தண்டனை வரல, அவர் பேத்திக்கு வந்து. ஆறுமுகம் மல்லிராணித்திரம் ஏறுமுகம் சொன்னா எவ்வளோ வைரல் ஆச்சு. குலதெய்வ மந்திரம் ஒன்று சொன்னேன். நீங்கள் குலதெய்வ மந்திரம், குலதெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் எல்லாமே சரியாயிடும். ஆனால் அந்த ஃபேமஸ் ஆன அளவுக்கு அந்த மந்திரம் குலதெய்வ மந்திரம் ஃபேமஸ் ஆகல. ஏன்னா அதான் பிரபஞ்சம். யார் காதுக்கு எதை போக வைக்கணும் அதுதான் போக வைக்கணும். ஜோதிடத்திற்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்றாங்களே சார். ஜோதிடத்துக்கு நெருங்கிய தொடர்பு கிடையாது. ஜோதிடம் தான் முருகர், முருகர் தான் ஜோதிடம். அந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசியுமே முருகர் உடம்புல இருக்கு. நீ முருகனே கெட்டியமா பிடிச்சப்பறம் இது என்ன பண்ணிட முடியும் தான். ஸோ அடுத்து எந்த கோயிலில் போய் யாசகம் வாங்க போறீங்க? முருகன் எந்த கோயில் உத்தரவு போட்டிருக்காரு உங்களுக்கு? பௌர்ணமி நம்ம சொன்னோம், திருச்செந்தூர்ல பல லட்சம் மக்கள் வராங்க அப்படின்றப்ப திருச்செந்தூர் தான் அடுத்த யாசகம் சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான நாளையும் முருகரே உணர்த்துவார். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இது ஐயன் முருகனுடைய வாக்கு. எங்கும் முருகன், எதிலும் முருகன், எல்லாவற்றிலும் முருகன். முருகன் யுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா முருகன் கோயிலையும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள். எல்லாரும் முருகா முருகா முருகான்னு சொல்லும்போது நமக்கே ஒரு பரவச நிலை தான் ஏற்படுது. முருகனை பற்றி நமக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லி, முருகனுடைய அருள்கள், முருகனுடைய லீலைகள், முருகன் யுகத்தோட துவக்கத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு முருகன் பக்தர் ஜெயம் எஸ்கே கோபி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கு. ஒரே டைம்ல சொல்றேன். நன்றி, சிறப்பு சார். இப்போ நிறைய பேர் இந்த வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேல்மாறல தொடர்ந்து 48 நாள் வேண்டிக்கிட்டோம், அதை பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நினைச்சது நடக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேல்மாறல் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு அம்மா வடபழனி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதே அடைப்பில் போய் சேர்ந்தாங்க. அப்போ வேல்மாறல் அப்போதான் அந்த ட்ரெண்ட் ஆகிற டைம். வேல்மாறல்னு ஒன்று இருக்குது, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கியிருக்காரு. அதில் இன்னும் நிறைய பேரோட பங்களிப்பு இருக்குது அப்படின்றப்ப நான் தேடி படிச்சிருக்கேன். உண்மையிலேயே அற்புதமான ஒரு மந்திரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்திறந்த உள்ளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகன் வேலை அப்படின்றது வேல்மாறலோட தொடக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஐயா என்ன பண்ணியிருப்பாருன்னா, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மொழிக்கு துணை முருகாவன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையன் பன்னிரு தோனும் பயந்தந்தி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மகிரமேன்னு சொல்லியிருப்பார். கந்தர் அலங்காரத்துலேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தமே என்னன்னா, முருகான்னு சொன்னா முன்பு செய்த பாவங்களை கூட போயிடுமா, ஊழ்வினை கூட. அருணகிரிநாதர் எழுதியிருக்காரு இந்த பாட்டை. ஓகேங்களா? எப்படி எழுதினாரு? முருகர் சொல்லி எழுதினார். முருகரே சொல்லி உணர்த்து எழுதப்பட்டது தான். அந்த மாதிரி இந்த பாடல்களும் சரி. அதே மாதிரி அது முடியும் போது கந்தர் அலங்காரமும் வேல்மாறல் பாடம் 2 ஒன்றா சேர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு 2தோட பலன் வருது. அதுதான் பெரிய ஒரு ஹைலைட்டு. நீங்கள் அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணும் போது ஒருத்தனுக்கு உட்காந்தா மிகப்பெரிய அளவுக்கு ஆறாம் மாறுன்னா அந்த வார்த்தையோட சக்தி. அப்படிதான் இந்த திருத்தணியில் உதித்தருளும்ன்ற வார்த்தையை, பருத்த முளை இருத்த அந்த வார்த்தை, இது எல்லாமே உங்களுக்கு உள்ள செல்ஸை உங்களுக்கு மாற்றும். ப்ளஸ் நீங்கள் தவம் செய்கிறவங்க, ரொம்ப மந்திரம் சொல்கிறவங்க, நீங்கள் ரொம்ப தியானத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை சாமி ரெடி பண்ணுறீங்க வீட்டில், மற்ற 6 நாளோட அன்றைக்கி தான் உங்களுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வரும். பார்த்துருக்கீங்களா?
எல்லா லேடிஸ்க்குமே எல்லா ஜென்ஸுக்குமே நீங்கள் சாமின்னு போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்போ தான் கோவம் வரும். பொதுவாக லேடிஸ்க்கு வந்து மற்ற நாளோட வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க பாருங்க, விளக்கு ரெடி பண்ணி கற்பூரம் காட்டி எல்லாம் பண்ணும் போது தான் மற்ற நாளாக எனக்கு ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. யார் எது கேட்டாலும் கோவம் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த உஷ்ணம் வந்துடும். அதனால தான் முனிவர்கள் ரிஷிகள்லாம் டப்புன்னு கோவம் போட்டு சாம விட்டுருவாங்க. சில பேர் அமைதியாக மௌனமாக இருந்தது காரணம் என்னென்னா அவங்கள அறியாமல் பயங்கர கோவம் வரும். அவங்க நல்லது சொன்னாலும் நடக்கும், கெட்ட சொன்னாலும் நடக்கும். நீங்கள் வேல்மாறல் படிச்சுட்டு ஒருத்தனை சபிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பழிக்கு ஆளாகுவான். வேல்மாறல் படிச்சுட்டு வாழ்த்து சொன்னீங்கன்னா அது என்ன நல்லது வரும் கெட்டது வரும். அப்போது நீங்கள் இந்த பக்திக்குள்ளே போகும்போது உங்களுக்கு மீறி ரொம்ப உஷ்ணம் வரும். அதில் அப்போ வேல்மாறல் படிக்க நீங்கள் உட்காந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் யாராவது ஒரு பிரச்சனை ஒரு ஃபோன் வரும். ஆரம்பத்தில் 2 லைன் தான் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபோன் வந்து நீங்கள் எதுக்குடா இவன் முருக பக்தி படிக்கும்போது இப்படி ஃபோன் பண்ணுறேன்ற எண்ணமே வேல்மாறல் படிக்க விடாம பண்ணிடும். ஏன்னா இது படிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். சரி படித்து முடித்து வைக்கலான்றப்போ கோவம் வரும். திரும்ப வேல்மாறலே வாழ்க்கையில் படிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். நான் பேட்டி இந்த காணொலி பார்க்கணும் கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க. சரி இப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தில் ஒன்று கண்டுபிடிச்சேன். வேல்மாறலுக்கு மேலே ஒரு சீனியர் ஒன்று, ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சுப்ரீம் பவர் ஒன்று முருகர் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள். அந்த திருப்புகள் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முருகர் அந்த ஒன்று சொல்லி பண்ணியிருக்காரு. அப்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஒரு அம்மா வடபழனி கோயிலில் வராங்க, என்னை பார்த்து கலங்குறாங்க. நான் உடனே அழாதீங்கம்மா, கோவில் ஆடக்கூடாதுங்கம்மா, நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், 12லேருந்து 9க்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, இல்லைங்க நான் ஒன்றே மட்டும் கேட்கணும், அது மட்டும் பதில் சொல்லுங்கன்னாங்க. என்னன்னு கேட்டேன். என் குடும்பத்தில் 3 பேர் கேன்சர், என் அக்கா 2 பேர் கேன்சர், எங்கள் அப்பா கேன்சர், எனக்கு மட்டும் கேன்சர் வரல, ஏன் அப்படின்னு கேட்டாம்மா. கேன்சர் வரலாம் சந்தோஷம் தானாங்கம்மா. சரி அவங்களுக்கு கர்மா இருக்குன்றப்போ நான் ஒன்று சும்மா ஜென்ரலாக கேட்டேன், சமீபத்தில் பணம் எதனா லாஸ் ஆச்சான்னு கேட்டேன். ஆமாம் 10 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து ஏமாத்துறேன். இவ்வளோ தான். நீங்கள் வாழ்க்கையில் இந்த காணொலி மூலயமா சொல்கிறேன், யாரெல்லாம் பணத்தினால் ஏமாந்தீங்களோ, நான் உங்ககிட்ட ஏமாறா இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்கிட்ட ஏமாறா இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறணும், எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல கர்மா இருக்கிறதுனால தான் அந்த இழப்பு பணத்தோடு போச்சு. நோய் வேதனை, பணவேதனை, மனவேதனை, இந்த 3 தான். இதில் பணவேதனை வந்தால் சமாளிச்சிடலாம், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு சரியாயிடும், நாளன்னைக்கு சரியாயிடும். மனவேதனை கூட நீங்கள் ஓரளவுக்கு தியானம் கீணுன்னு சொல்லி எங்கேயா போய் போகிறதோ இல்லை படுத்து தூங்கினாலோ இல்லை வேறு என்டர்டெயின்மெண்ட்டில் கவனத்தை செலுத்தினாலும் அந்த மனவேதனை சரியாயிடும். ஆனால் நோய் வேதனை மட்டும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வேதனை. ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். அப்போது கெட்ட கர்மம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு அம்மா 7 வயசு குழந்தைங்க ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறேன்றாங்க, எதுவுமே கேட்கல. அவங்க வீட்டுக்காரை பற்றி கூட நான் கேட்கல. அம்மா உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சாருன்னு அவங்க ஒரு தொழில் சொன்னாங்க. ரைட்டு, அது நம்ம சொல்லி மற்றவங்களுக்கு அது அவங்க ஒரு இடத்துல ஒரு இதில் வந்திருக்காரு, அதோட எதிர்வினை அந்த தொழிலில் நீங்கள் நியாயமாக நடந்துக்கவே முடியாது. அங்கே நியாயத்துக்கு இடமே கிடையாது. நியாயமாக இருந்தால் அந்த தொழிலை செய்ய முடியாது. அப்போது எங்கே வந்திருக்கு? அப்போ நான் கேட்குறேன், உங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா? ஆமாம் இருக்கார். அவர் தாங்க ரொம்ப வேதனை அடைகிறாருன்றப்போ அவர் செஞ்சதுக்கு அவருக்கு தண்டனை வரல, அவர் பேத்திக்கு வந்திருக்கு. இந்த பேத்தி படுற வேதனை தான் அவர் போடுவார். ஏன்னா அவரால் 10 குடும்பம் வேதனைப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் கிரகங்கள் வந்து இயற்கையும் கர்மாவும் நம்ம நடத்துது. அப்போ அந்த நோய் வேதனை மட்டும் வரவே கூடாது. பண வேதனை எப்படி நீங்கள் வந்தாலும் சரி பண்ணிடலாம். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஏமாந்தீங்கன்னா போன ஜென்மத்தில் அவன் உங்களை ஏமாற்றிருப்பான், இல்லை நீங்கள் அவனை ஏமாற்றிருப்பீங்க. இதோட தொடர்பியல் தான். தொடர்பியல் விதி சம்மந்தமாக ஜீவின்னு ஒரு படம் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், வெப்பம் மழை குளிர்னு ஒரு படம், ஆகால இருக்குது, அற்புதமான கதை. அதுவே தொடர்பியல் விதி தான். அந்த ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாரு, செனைன்னு சொல்லி மாட்டுக்கு விடுவாங்க. அதில் வந்து மாடுக்கு வந்து அந்த பாலியல் விஷயம் தேவைப்படும், ஊசி போட்டு தடுக்கிறாங்க. அப்போ இயற்கையை தடுக்கிறப்போ அவர் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை, அந்த பையன் ஹீரோ கேரக்டருக்கு குழந்தை பெற முடியாத தகுதி இருக்கு. இதை கடைசியில் அவன் ரியலைஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம இவ்வளோ நாள் பாவப்பட்டு தொழில் செஞ்சிருக்கோம், அந்த மாடலை அவுத்து விடுறான். அப்போ இயற்கை ஒரு செகண்ட் மாற்றுது, அப்போ அவனுக்கு திரும்ப குழந்தை உருவாகுது. இதுதான் தொடர்ந்து நீங்கள் சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லதாக நினச்சிட்டு, இந்த நான் சொன்ன பாருங்க, எதிரி சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்தா கூட ஓகே சாப்பிட்டு சாவலான்ற மனநிலை வந்துச்சுன்னா சாக மாட்டீங்க. அந்த விஷமே முறிஞ்சிரும். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்தில் நிற்கிறோம் இயற்கையாகவே. ஸோ ஓகேங்களா. அப்போது இந்த பண வேதனை வந்துச்சுன்னா என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, ஐயா இப்படி ஏமாந்துட்டேன், அப்படி ஏமாந்துட்டேன், நகை போச்சு, பணம் போச்சுன்னா கவலைப்படாங்க, நோய் வரலன்னு சந்தோஷப்படுங்க. அப்போ அந்த நோய்க்காக திருப்புகளில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதை சொல்கிறேன் பாருங்கள். இது நான் வந்து என்னோட ஆராய்ச்சியில் இதை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சேன். இந்த நோய் தான் முக்கியமான ஒரு பெரிய விஷயம். இது வராமல் தீராத வியாதின்னு ஒன்று இருக்குது. அந்த வியாதி நீங்கிறதுக்கு முருகரால் அருணகிரினால் பாடப்பட்ட ஒரு பாடல் இருக்குது. பாடல் நம்பர் வந்து 232. அந்த பாடல் இன்னொரு அதிசயம் பாருங்க.
அது எந்த முருகரை பத்தி பாடுறாருன்னா சுவாமிமலை முருகரை பத்தி பாடுறாரு. ஓ. இந்த ஆய்வு தனியா இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. சுவாமிமலை போறது தனி ஒரு பிளானு. இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது முருகர் இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஆறுமுகம் மலிரும் அனுதினமும் ஏறுமுகம் மந்திரமும் சரி சரி இன்னொன்னு சொல்றேங்க. ஆறுமுகம் மலிரும் அனுதினமும் ஏறுமுகம் சொன்னா எவ்வளவு வைரல் ஆச்சு. ஆமா. குலதெய்வ மந்திரம் ஒண்ணு சொன்னேன். ம். நீங்க குலதெய்வ மந்திரம் குலதெய்வம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டால் எல்லாமே சரியாயிடும். ஆனா அந்த அந்த ஃபேமஸ் ஆன அளவுக்கு அந்த மந்திரம் வந்து குலதெய்வ மந்திரம் ஃபேமஸ் ஆகல. ஏன்னா அதான் பிரபஞ்சம். யாரு காதுக்கு எதை போக வைக்கணுமோ அதுதான் போக வைக்குது. கண்டிப்பா. எல்லாருக்குமே அந்த சூட்சமம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ராஜாவாயிடலாம், எல்லாருமே அமைச்சராயிடலாம், எல்லாருமே மந்திரி ஆயிடலாம், எல்லாருமே பெருசாயிடலாம்ல, ஞானி ஆயிடலாம்ல. அந்த விஷயம் மட்டும் போல. இது நான் லேட்டா ரியலைஸ் பண்ணேன். ஓ, இந்த குலதெய்வ மந்திரமே அந்த அளவுக்கு போடுறப்போ அது பிரபஞ்சம் கரெக்டா வேலை செய்யுது. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் டக்கு இப்ப எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாம சுத்துறாங்க தெரியல, எல்லாமே கர்மா தான். அப்போ இந்த பாடல் வந்து வாதமோடு சூளை கண்ட மாலை சூளை நோவு சந்துன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஸோ முருக பக்தர்களே, தீராத வியாதி இருக்கிறவங்க, ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த திருப்புகழ்ல பாடல் நம்பர் 232வது பாடல் வாதமோடு சூளை கண்ட மாலை குலை நோவு சந்து இந்த பாடலை படிங்க. கண்டிப்பா அந்த நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும். சார், நார்மலாக இந்த ஜோதிடத்திற்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்றாங்களே சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜோதிடத்துக்கு நெருங்கிய தொடர்பு கிடையாது. ஜோதிடம் தான் முருகர், முருகர் தான் ஜோதிடம். இப்ப நீங்க அருணகிரிநாதரோட கந்தரலங்காரத்துல இந்த ஒரு பாடல் இருக்குல்ல, நாளன் செய்யும் அது எக்ஸ்ட்ரீம் பவர்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா 27 நட்சத்திரம் 9 கிரகம் 12 ராசியுமே முருகர் உடம்புல இருக்கு. நீ முருகனே கெட்டியமா பிடிச்சப்பறம் இது என்ன பண்ணிட முடியும் தான். அப்ப இந்த பாடல் ஏன் உருவாச்சு, ஏன் பர்டிகுலர் அருணகிரிநாதரை பத்தி பாடினாருன்றப்போ நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜோதிடத்தோட உட்பிரிவும் தாண்டி ஜோதிடத்தோட மையக்கருன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னா சித்தாந்த ஸ்கந்தம், சங்கீத ஸ்கந்தம், ஓரா ஸ்கந்தம். இந்த 3 ஸ்கந்தம் தான் ஜோதிடமே. ஒன்னொன்னுத்துல ஒன்னொன்னு உருவாயிருக்கு. அந்த ஒன்றுத்துல உருவானதான் வானவியல் சாஸ்திரம். அதுக்கப்புறம் நீங்க அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, இப்போ கூட்டல் கருத்துல ஜோதிடம் பார்க்கறது, வாரம் திதி கரணம் யோகம்லாம். அப்போ நீங்க ஜோதிடம் தான் முருகன்றப்போ நீங்க அவரை பிடிக்கும்போது எந்த அளவுக்கு விதி மாறும், எந்த அளவுக்கு நம்ம கிரகங்கள் பாசிட்டிவா கொடுக்குன்றது இதோட உண்மைத்தன்மை. அதனால தான் ஜோதிடருக்கும் முருகருக்கும் உள்ள நெருக்கத்தை கண்டிப்பா பேசி ஆகணும்னு சொல்லி பதிவு பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ முருகனை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டவங்க எந்த ஜோதிடத்தையும் பெருசா நம்ப வேண்டியதில்லை. ஜோதிடத்தை நம்பணுங்க, உங்களுக்கு கிரகங்களே நம்பணும். நம்ப வேண்டாம்னு சொல்லி கிடையாது. இப்போ ஒரு ஜோதிடர் வந்து நீங்க வந்து வாழ்க்கையில பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் படிக்காம இருந்தா பாஸ் ஆயிடுவோமா? நம்ம படிக்கிறது படிக்கணும். ஜோதிடத்துல நம்பிக்கையோட இருங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க கடந்த தேர்தல் முடிவு அப்போ எத்தனையோ ஜோதிடர்கள் இப்படி ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் நடந்துச்சா? நடக்கல. ஆனா அதே சமயத்துல ஜோதிடம் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்து நான் சொல்றேன் பாருங்க. ஜோதிடர் முருகேசன் ஒருத்தரை பத்தி நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். அப்புறம் மாதிரி தி பெஸ்ட் ஜோதிடரை பார்த்ததே இல்லைன்னுவேன். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அவங்க நம்பரே பிளாக் பண்ணிட்டேன். 2 நம்பர்ல ஒரு நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் எடுத்து அழுவாங்க, அண்ணா நான் சாவலாம் போல இருக்கேன்னா, எனக்கு என்ன மனப்பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எப்பவுமே அழுதுட்டு இருப்பேன். அழாதீங்கம்மா, முருகர் இருக்காருங்கம்மா, நீங்கள் தைரியமா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொன்னேன். இதை படிங்க, உங்களுக்கு மன தைரியம் வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ தினமும் இப்படியே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து என்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து, அம்மா உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, ஃபோனை கொடுங்கன்றேன். அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஆமாங்க, என் பொண்ணு இதே மாதிரி தான் இருக்கிறப்போ, சரிங்கம்மா நான் ஒரு இடம் சொல்கிறேன், உங்கள் பொண்ணு ஜாதகத்தை திருவே பாருங்கள், நல்லதோ கெட்டதோ நீங்கள் அவர் பார்க்குறதே ஒரு புண்ணியம். அவர் பார்த்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது போய் பார்த்துருங்க. இது கூகுள் மேப்பில் அவரோட பேர் போட்டிங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி. நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் தைரியம் தானே. நீங்கள் இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் மனிதன் போதுன்னு, நம்பிக்கை தைரியம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுன்னு சொல்லவே மாட்டேன். அது ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டே இருப்பேன். இந்த அம்மா போகிறாங்க, போய் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, அவரோட அந்த இதாங்க என்னோட ஆரோஸ்கோப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தாரு, ஒரு செகண்ட் தான். மனப்பிரச்சனை உனக்கு, சாவலான்னு எப்பவுமே என்ன இருக்கா அப்படின்னா நம்ம ஆள ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி சாத்தியம்? இப்போ ஜோதிடம் எவ்வளோ பெரிய உயர்ந்தது பாருங்க. ஒரு கட்டத்தை வச்சு ஒரு விஷயத்தையே தலையெழுத்தையே சொல்றாங்க. அந்த கரண்ட்ல இருக்கிற பிரச்சனை சொல்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் ஜோதிடம். கண்டிப்பா நீங்க நல்லவங்களும் இருக்கும்போது கெட்டவங்களும் இருப்பாங்க. இந்த நல்ல ஜோதிடம் சொல்றவங்க இருக்கும்போது இந்த மாதிரி தவறான சொல்றவங்க தவறான ப்ரெடிக்ஷன், அவங்க தப்பா சொல்லுங்க, அவங்க ப்ரெடிக்ஷன் எங்கே தப்பா இருக்கு. நான் திரும்ப ஒண்ணுதான் பார்ப்பேன், எப்படி இவர் சொல்றாரு ஜோதிடர் முருகேசன் எப்படி ஃபுல்லாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும்? ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்ததே இருக்கட்டும். இல்லை அவர்கிட்ட நான் நிறைய பேர் அனுப்புவேன், நீங்கள் போய் அவரை போய் பாருங்கள், அவரை போய் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் ஆகிட்டேன். ஏன்னா பெரிய தெய்வ பிறவி அவருக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறலாம் கிடையாது. இப்படி மனிதர்களை சந்திக்கிறது கஷ்டம். வாழ்க்கையில் எப்படிப்பட்டாலும் ஒரு வாட்டியாவது பார்த்தணும். ஏன்னா
ஒருத்தர் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எனக்கு ஜோசியில யாரும் கத்துலாம் கொடுக்கலங்கன்றப்போ அவர் வாக்கு ஸ்தானத்தில் இறைவன் வந்து எவ்வளோ பெருசாக உட்காந்து சொல்கிறாரு பாருங்க. பிரபஞ்ச சக்தி வந்து பார்த்த உடனே ஒருத்தர் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம். உங்களையும் நான் போக சொன்னேன், போயிட்டு வாங்க கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் அந்த ஜோதிடம் கற்றுக்குன்னு என்னெல்லாம் கிடையாது. இந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் மூலயமா இறைவன் மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாரு. இதை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும், இதுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக இருக்கணும், என்றைக்குமே சுயநலமாக யோசிச்சிடக்கூடாது இந்த விஷயத்தை வச்சு. முருக பக்தர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ விழுப்புரம் கிருஷ்ணாபுரம் போயிருந்தேன்ல, அந்த கோயிலோட தர்மகத்தை வந்து நிற்கிறாரு. அவர் வந்து பக்கத்தில் இந்த குருக்கள் கூட எனக்கு சொல்லணும்னு வரல, ஏன்னா அவர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு அந்த தர்மகத்தை. அவரோட புண்ணிய கர்மா பாருங்க, எனக்கு சில விஷயத்த சொல்லணும்னு வருது. அதை அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு பொண்ணு இருந்திருக்கணுமே, கண்டிப்பாக பொண்ணு இருக்கு நீங்கள் என்ன. அப்புறம் அவர் தனியாக கூப்பிட்டு சொன்னார், ஆமாங்க பொண்ணு இருந்துச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு, அது பொண்ணு தான். எப்படிங்க எப்படி சொன்னீங்கன்னா அந்த சக்தி அந்த மெடிடேஷன் மூலமா வர அந்த தியானம் பெரிய சக்தி. இப்போ முருக பக்தர்கள் நான் அடுத்தது சொல்ல போகிறதே தியானம் மூலயமா நீங்கள் முருகனை கொண்டாடலாம், முருகன் கிட்ட பேசலாம், முருக சக்தியை நீங்கள் உணரலாம். இதுதான் சார். நீங்கள் பழனியில் போயிட்டு யாசகம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்து எந்த கோயிலில் போய் யாசகம் வாங்க போறீங்க? முருகன் எந்த கோயில் உத்தரவு போட்டிருக்காரு உங்களுக்கு? கொடுத்துருக்காரு. என்னன்னா நான் பழனியோட யாசகம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சி தான் நான் அந்த முன்னாடி நேர்காணல் கூட சொல்லியிருப்பேன். அப்போது வந்தது என்னென்னா, இந்த பௌர்ணமி நம்ம சொன்னோம் திருச்செந்தூரில் வந்து பல லட்சம் மக்கள் வராங்க அப்படின்றப்போ திருச்செந்தூர் தான் அடுத்த யாசகம் சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான நாளையும் முருகரே உணர்த்துவார். ஓகே. ஸோ இந்த யாசகத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் சொல்லுங்கம்மா. தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. சாதாரண அது நம்ம செய்யல, முருகராக செய்கிறாரு. கொடுப்பதும் அவர், கொடுக்க வைப்பதும் அவர், எல்லாமே அவர் தான் செய்கிறார். நான் அடிக்கடிக்கு நான் ஒன்று சொல்லுவேன், கட்டத்தில் இல்லாத கூட கந்தனால தான் தர முடியும். உங்கள் ஜாதக கட்டத்தில் இது இல்லை அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அதில் ஒரு விஷயம் கிடைக்குன்னா அது முருகனால் தர முடியும். முருகன் நினைச்சா உங்களுக்கு கிடைக்கும். விதியை மாற்ற வல்லவர், என்ன வேணாலும் மாற்றுவார். விதியை என்ன உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவார். கண்டிப்பாக. அடுத்த பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கணும், நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் இப்பயே முருகரை பிடிச்சின்னா அடுத்த பிறப்புலையும் முருக சக்தி உங்களை காப்பாற்றும். இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய முருகன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் சார். யூடியூப்பை திறந்தாலே நிறைய முருகன் சம்மந்தமான விஷயங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ முருகன் யுகம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து நிறைய முருக சம்மந்தமான விஷயங்களை எங்கள் கூட நிறைய நீங்கள் பகிர்ந்துக்கணும். முருகன் சம்மந்தமான நிறைய தகவல்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் சார். ரொம்ப நன்றி. நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே.